Hi, hello, welcome to my channel Navina Designs. இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸு அண்ட் தென் ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் இருக்குது. த்ரெட் பிகினர்ஸ்க்கு வந்து 14 நம்பர் நீடில்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது ஜர்தோசிக்கும் இது பீட் ஸ்டிச்சிங்க்கும் வர்றது. ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த எண்டில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும். நாட்டை பேக் சைடு விட்டுடணும். பிகினர்ஸ் ஸ்ட்ரைட் லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 90 டிகிரியில் இந்த மாதிரி வச்சுட்டு நீடில் உள்ளேருந்து அடியிலேருந்து த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லென்த்தியாக இப்படி போடுங்க. புல் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா டர்ன் ஆகிடும். பேக் சைடு எப்படி த்ரெட்டை எடுத்துகிட்டு வரேன்னு கொஞ்சம் பார்த்து த்ரெட்டை இப்படி விட்டு இந்த விரல் வச்சு இப்படி எடுப்பேன். இப்படி த்ரெட்டை வந்து இப்படி எடுத்து அப்படி எடுத்துட்டு ஒரு டர்ன் பண்ணிங்கன்னா அதில் ஜாயின் ஆகிடும். அதுலேருந்து வெளியில் புல் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு நம்ம பூ கட்டுற மாதிரி ஃபிங்கரை வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் எடுக்கலாம். ஸோ 2 டைப்ஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக மெத்தடாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கும். விரல் ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணுறது. இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டிச்சிங் நல்லா நீட்டாகும். நல்லா லென்த்தாக புல் பண்ணிவிட்டு எண்டு வரும்போது நல்லா கட் பண்ணிவிட்டு நீடில் அடியில் வச்சு இந்த மேலே இருக்க த்ரெட்டை பேக் சைடு இழுத்துருங்க. இது பேசிக் நாட் தான். இது ஆரி நாட் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் ஆரி நாட் சொல்லித்தரேன். சில்க் த்ரெட்டில் இப்போ அதே செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த சேம் நாட் போட்டுட்டு நாட்டை பேக் சைடு வச்சுட்டு த்ரெட்டை மடியில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். 14 நம்பர் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. அந்த ரன்னிங் த்ரெட்டை பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி வேறு ஃபிங்கர்ஸில் விட்டு விட்டு அப்படி எடுத்துட்டிங்கன்னா பேக் சைடு ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஃபிங்கர்ஸ் வச்சு பூ கட்டுற மாதிரி அந்த இதை எடுத்துடணும். இப்படி இன்னொரு மெத்தடும் இருக்குது, ரோல் பண்ணி எடுப்பாங்க. இது ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம் வரும். அதனால் நியூவாக இருக்கவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவும் வரும். அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனோன்னு நல்லா அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு போடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆனோன்னு செயின் ஸ்டிச் கிட்ட கிட்ட போட்டால் தான் டிசைன்ஸ் அழகாக வரும். கர்வ் டிசைன்ஸ்லாம் கிட்ட கிட்ட செயின் ஸ்டிச் இருந்தால் தான் கர்வாக வரும். இப்போ எண்டை வந்து ரன்னிங் லைன்ஸ் த்ரெட்டு பேக் சைடு இழுத்துட்டு
நீடில் அடியில் எடுத்து அதே இடத்துலேருந்து எடுத்து பேக் சைடு எடுத்துட்டோன்னா உள்ளே வந்துடும். இந்த செயின் ஸ்டிச் பிடிச்சிருந்துச்சின்னா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.